புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கோப்பியம், உண்மையும் பின்னணியும். ராஜபாளையம் பக்கத்தில் தேவதானம் பெரிய கோயிலில் நடந்த திருட்டு முயற்சியில் கோவில் காவலாளிகள் 2 பேர் கொலை செய்யப்பட்ட கொடூரமான சம்பவத்தில் கொலையாளியை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடிச்ச பரபரப்பான சம்பவத்தை இப்போ பார்க்கலாம். ராஜபாளையம் அருகே தேவதானம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் சேத்தூர் ஜமீனுக்கு பாத்தியப்பட்ட நற்சாடை தவிர்த்தருளிய சுவாமி கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் தென்பாண்டி நாட்டு பஞ்சபூத தலங்களில் ஆகாய தலமாக விளங்குகிறது. இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாகத்திற்கு உட்பட்ட இக்கோவிலில் இரவு நேர காவலாளிகள் 2, பகல் நேர காவலாளிகளாக 1 என 3 பேர் பணியில் ஈடுபட்டிருப்பது வழக்கம். அப்படித்தான் கடந்த திங்கட்கிழமை இரவு காவலாளிகளான பேச்சிமுத்துவும் சங்கர பாண்டியனும் இரவு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இதனையடுத்து செவ்வாய்க்கிழமை காலையில் பகல் நேர காவலாளியான மாடசாமி கோவிலுக்கு சென்றுள்ளார். அப்போது உள்ளே கொடிமரம் அருகே கோவில் காவலாளிகள் 2 கொலை செய்யப்பட்டு சடலமாக கிடந்து உள்ளனர். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த மாடசாமி உடனடியாக இது குறித்து ஊர் மக்களிடம் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து இந்த சம்பவத்தை அடுத்து தகவல் அறிந்து வந்த சேத்தூர் போலீசார் பேச்சிமுத்து, சங்கரபாண்டியன் ஆகியோரது உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ராஜபாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து டிஎஸ்பிக்கள் ராஜா, பஷீனா பிவி, ஆய்வாளர் ரமேஷ் கண்ணன் தலைமையில் 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை போலீசார் தேடி வந்தனர். இன்னைக்கு சேத்தூர் காவல் நிலையம் தேவதானம் வில்லேஜில் அந்த டெம்பிளில் 2 வாட்ச்மேன் படுகொலை செய்யப்படுறாங்க. இப்போ அது சம்மந்தமாக இப்போ எல்லா புலன் விசாரணை பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ புலன் விசாரணையில் இப்போ அந்த உண்டியல் திருடது அந்த இடத்துல தான் இந்த சம்பவம் நடந்துருக்குங்கிறது தெரியுது. இப்போ அது சம்மந்தமாக இப்போது கேமராலாம் கொஞ்சம் டெம்பிள்குள்ளே இருக்குது. அதெல்லாம் இப்போ அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். கேமரா சிலதை உடைச்சிருக்கிறாங்க, சிலதை உடைக்காமல் இருக்குது. அது எல்லாத்தையும் இப்போ அனலைஸ் பண்ணிவிட்டு சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு 6 டீம் ஃபார்ம் பண்ணிடுறோம். எல்லா இடத்துலையும் இப்போ டீம் எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. விரைவில் குற்றவாளிகளை கைது செய்யும். எத்தனை பேர் சார் இல்லை அதில் ஈடுபட்டது எத்தனை பேர் இல்லை, அது பார்க்க கேமரா இப்போ நம்ம கிரைம் சீன் எல்லாத்தையும் பார்க்கும்போது லோக்கல் குற்றவாளிகள் மாதிரி தான் தெரியுது இப்போதைக்கு பார்த்த வரைக்கும். ஸோ அதனால் அதை அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதோ உடச்சி எடுக்கிறீங்களா? அதெல்லாம் என்ன? இல்லை அது என்னென்னா ஃபுட் பிரிண்ட்லாம் கிடச்சிருக்கு, சில ஃபுட் பிரிண்ட்ஸ்லாம் கிடச்சிருக்கோம். ஸோ அது ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்குது, ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அதெல்லாம் அந்த ஆதாயங்கள்லாம் சேகரிச்சிருக்கோம். அந்த ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு அதுக்கு அடுத்து எனக்கு இன்வெஸ்டிகேஷன் தவிர்த்து வேறு எதுவும் பார்த்தாங்க? இல்லை அந்த மாதிரி இது ஒன்று வேறு ஒன்றும் உண்டியலுமே இப்போ லாஸ்ட் வீக்கில் தான் எல்லா பணம் எடுத்துருக்காங்க. கோயில் டெம்பிள் HRMC டெம்பிள்லேருந்து ஒரு 10 days பேக் தான் டெம்பிளில் உள்ள உண்டியல் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் பணங்கள் எவ்வளோ போச்சுங்கிறது நம்ம கம்மியான அமௌண்ட்டாக தான் இருக்கும். இருந்தாலும் அந்த சம்மந்தப்பட்டவங்கள விரைவில் நாங்கள் கைது செய்வோம். மட்டும் இல்லை அதை தான் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். கேமரா வச்சு பார்த்துட்டு சில கிடைக்கிற வீடை வச்சு பார்த்துட்டு இருக்கிறோம். சீக்கிரம் தமிழ்நாடு முழுவதும் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தின ராஜபாளையம் தேவதான பெரிய கோவில் காவலாளிகள் கொலை சம்பவத்தில் கண்ணுக்கு முன்னாடியே சுற்றி திரிந்து கொண்டிருந்த கொலையாளியை போலீசார் எப்படி அடையாளம் கண்டு சுட்டு பிடிச்சாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். கொலையாளிகள் அங்கிருந்த சிசிடிவி கேமராக்களை அடித்து உடைத்த நிலையில் அந்த பகுதியில் ஒரே ஒரு சிசிடிவி மட்டும் அவர்களின் பார்வையிலிருந்து தப்பி இருந்தது. எனவே அதில் பதிவாகியிருந்த காட்சிகளை போலீசார் ஆராய்ந்த போதுதான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது அதே ஊரை சேர்ந்த வடக்கு தேவதானத்தை சேர்ந்த கணேசன் மகன் நாகராஜ் என்பதும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து தனிப்படை போலீசார் நாகராஜை அதிரடியாக கைது செய்தனர். பின்னர் திருடப்பட்ட பொருட்கள் மற்றும் ஆயுதங்களை எடுப்பதற்காக நாகராஜை போலீசார் சம்பவ இடத்திற்கு அழைத்து சென்றனர். அப்போது தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் உதவி ஆய்வாளர் கோட்டியப்ப சாமியை வெட்டிவிட்டு நாகராஜ் தப்ப முயன்றுள்ளார். அப்போது உடனே சுதாரித்துக் கொண்ட காவல் ஆய்வாளர் ரமேஷ் கண்ணன் நாகராஜின் காலில்
சுட்டு பிடித்தார். பின்னர் காயமடைந்த நாகராஜ் ராஜபாளையம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். மேலும் காயமடைந்த உதவி ஆய்வாளரும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த வழக்கில் தொடர்புடைய மேலும் சிலரை போலீசார் தேடி வருகின்றனர். குறிப்பாக இந்த விவகாரத்தில் அப்பாவி போல் நடித்து போலீசாரை ஏமாற்றிய நாகராஜ் தேவதானம் கோயிலில் நடந்த கொள்ளை குறித்த தகவல் அறிந்ததும் ஏராளமான பொதுமக்கள் அப்பகுதியில் திரண்டபோது நாகராஜும் பொதுமக்களோடு சேர்ந்து அப்பாவி போல் நின்று கொண்டு குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்றும் கொலை செய்யப்பட்டவர்களை பார்க்க அனுமதிக்க வேண்டும் என கோரி போலீசாரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு உள்ளார். மேலும் நாகராஜ் மீது ஏற்கனவே வழிப்பறி, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டு கடந்த வெள்ளிக்கிழமைதான் நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்த நாகராஜ் சேத்தூர் காவல் நிலையத்தில் தினமும் கையெழுத்திட்டு வந்துள்ளார். இந்த நிலையில்தான் மீண்டும் இந்த கொடூரத்தை அரங்கேற்றியுள்ளான் என்பது அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கடந்த சில நாட்களாக நடந்து வரக்கூடிய குற்றங்களில் கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. குற்றவாளிகள் எல்லாருமே ஏற்கனவே குற்றங்கள் பண்ணிட்டு சிறைக்கு போயிட்டு மறுபடியும் வெளியே வந்தவங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துது. அதனால் போலீசார் இவங்கள மாதிரியான சமூகத்துக்கு ஆபத்து நிறைந்த திருந்தாத ஜென்மங்களை நிரந்தரமாக சிறையில் அடைக்கக்கூடிய விதமாகவோ அல்லது கடுமையான நடவடிக்கைகளோ எடுக்கணும் அப்படிங்கிறதான் எல்லாருடைய கோரிக்கை. மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவகுமார்.